சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். டாபர் வாட்டிகா கோகனட் ஆயில் வித் ஹிபிஸ்கஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை, பவர்ட் பை யார்லி டியோ. என் பேர் கோகிலா. நான் தாம்பரத்துலேருந்து வரேன். எனக்கு லவ் மேரேஜ் தான் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது மேடம். எனக்கு 2 பசங்க இருக்காங்க மேடம். எங்கள் வீட்டுக்காரில் ஒவ்வொரு நாளும் செத்து பொழைக்கணும் மேடம். ஒவ்வொரு பொண்ணு அவர் தொடும் போதெல்லாம் எனக்கு ஒரு நரகத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கு மேடம். எனக்கு உதவி செய்யறது யாரும் இல்லை. அதனால கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் பண்ணுற ஆட்டகாசம் என்னால் தாங்கவே மாட்டேன். உங்க வீட்டுல யாரும் இல்லையாம்மா? எங்கள் வீட்டுக்கார் நான் லவ் மேரேஜ்னால எங்கள் தம்பி மட்டும் தான் கேட்குவாங்க. உன்னை பாக்குறது இல்ல? பாக்குவான், ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான், காசு பணம் எல்லாம் கொடுத்து. என்ன வேலை செய்யறாரு உங்க வீட்டுல? எங்க வீட்டுக்காரர் வந்து டிராவல்ஸ்ல வந்து நெட்வொர்க் கம்பெனில வந்து டிராவல்ஸ்ல வேலை செய்யறதுனால அந்த டிரைவர்ஸ் எல்லாம் அவங்களை காக்கா பிடிச்சிக்கிட்டு நிறைய பொண்ணுங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுறது, அவங்கள பீச்சுக்கு பார்க்க நிறைய லேடிஸுங்களை அவங்கள டிராவல் பண்ணி அழைச்சிட்டு போறது, ஒவ்வொரு பொண்ணுங்களும் அப்படியே மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள அப்படியே கவர்ந்து இழுக்கிறது மேடம். அப்படிதான் உங்களையும்? அப்படியே என்னையதான் அப்படிதான் பண்ணாரு மேடம். நான் ஸ்டார்டிங் வேணான்னு தான் சொன்னேன் மேடம். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேணாம் விட்டுன்னு தான் சொன்னேன் மேடம். 2 தடவை அபாசனம் பண்ணி போயிட்டேன். அதனால திரும்பி எனக்கு வேணும் சொல்லி நல்லா ஒழுங்கா இருக்குன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் நான் மாசமா இருக்கும் போதே ஒரு பொண்ணோட வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்கு. அந்த பொண்ணை வந்து அங்கங்க சினிமா பார்க்க, கோயிலுக்கு, அவங்க வீட்டுல கொண்டு ட்ராப் பண்றது இப்படியே பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சு 2 நாள் ரூம்ல போட்டு கட்டி போட்டு அடின்னு அடிச்சு மோதெல்லாம் வாங்கிட்டாங்க. அப்ப என்னோட பையன் டெலிவரி இருக்கிறதுனால எங்க வீட்டுக்கு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நான் சொன்னேன், ஆனா விட்டுடுங்க, மோதிரத்தை கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசினேன் மேடம். அதுக்கப்புறம் அவங்க பார்த்தா 1 வருஷம் கழிச்சு திருப்பி இன்னொரு பொண்ணோட போறாரு மேடம். திருப்பி நான் அவங்கள்ட்ட சண்டை போட்டு என் வீட்டுக்காரர் இழுத்துட்டு வருது, இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்கு மேடம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணு, அது வந்து வயசு பொண்ணு 22 வயசு ஆகுது. இதே மாதிரி நெட்வொர்க் கம்பெனில வேலை செய்யறதுனால போனும் ஃப்ரீயா பேசலாம். அப்புறம் வந்துட்டு நிறைய டிராவல்ஸ்ல அப்பப்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டு கார்ல அழைச்சிட்டு போய் அந்த பொண்ணுக்கு எப்ப இஷ்டமோ அப்பப்ப பேசி பார்த்து ஆசையை வளர்த்து அந்த பொண்ணோட போய் நல்லா இஷ்டப்பட்டுக்கு போய் நல்ல இதெல்லாம் இன்பமா இருந்துட்டு வந்துட்டு அந்த பொண்ணை வந்து என்னோட பசங்க போட்டோ வந்து என்னோட பசங்க கிடையாது, எங்க அண்ணன் பசங்க போட்டான்னு சொல்லி அந்த பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்து அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு அவங்க அம்மா அப்பா அவள் அழுதாங்க. நான் அவங்கள்ட்ட காலில் விழுந்து கெஞ்சி என் வீட்டுக்கார கொடுங்க சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்தி அழைச்சிட்டு போயிட்டு தஞ்சாவூர்ல போய் 5 நாள் இருந்தாரு மேடம். வலசரபாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் மூலமா அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து அவளை அடிச்சு எங்க வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட விட்டாங்க மேடம். திருப்பி வந்து இந்த 1 இயர்லக்குள்ள திருப்பி வேலை செய்ய அதே நெட்வொர்க் கம்பெனில ஒரு இடத்துல சோழிங்கநல்லூர்ல வேலை செய்யும் போது அந்த ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் அந்த சத்யா வந்து லவ் பண்ணி அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு அப்பப்போ சாப்பிட போறது, போன் பேசுறது, 2 போன் வச்சிருந்தாரு. நான் கேட்டேன் எதுக்கு 2 போனு? ஒரு போன் வந்து எமர்ஜென்சி கால்னு வரும் அப்பப்ப, அது வந்து அவரே ஒரு லாங்
நம்பர் வந்து லாக் பண்ணி வச்சிருப்பாரு, என்னால ஓபன் பண்ண முடியாது. அப்பப்ப அவருக்கு எப்ப இஷ்டமோ அப்பப்பெல்லாம் போய் வெளில போய் ஃபோன் பண்ணி பேசுறது, வெளில சுத்துறது. அந்த பொண்ணுகிட்ட ஃபர்ஸ்ட் போனே கிடையாது. அவங்கள்ட்ட போன் கொடுத்து பேசி அந்த பொண்ணையும் ஆசை பண்ணி இப்ப அவங்க வீட்டுக்காரர் ஆல்ரெடி இருக்காங்க மேடம். அவங்க வீட்டுக்கார்ட்ட சண்டை போட்டு வந்துட்டு திருப்பி வந்து அவரோட இருக்கு மேடம். சரிம்மா, இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரரோட கூட பிறந்தவங்க? எங்க வீட்டுக்கார்ட்ட கூட பிறந்தவங்க ஒரே ஒரு அண்ணன் மட்டும் தான் இருக்காரு. அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? அவர் சப்போர்ட் பண்ணாரு மேடம். மாமியார் மாமனார்? மாமியார் சப்போர்ட் பண்ணுங்க. மாமியார் தான் இந்த கம்ப்ளைண்ட்க்கு ஃபர்ஸ்ட் என்னோட வந்தாங்க. ஒரு பொண்ணுகிட்ட வந்து சிம் கார்டு வாங்கியிருந்தேன் மேடம். ஃபர்ஸ்ட் என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. அதனால என் ஃப்ரெண்ட்கிட்ட வந்து சிம் கார்டு வாங்கியிருந்தேன். அந்த சிம் கார்டு நான் வேற ஃபோன் சிம் கார்டு வாங்கவும் அந்த சிம் கார்டை வந்து அவங்கள்ட்ட திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். அவங்க வீட்டுக்கார் வந்து அந்த பொண்ணுகிட்ட ஃபோன் கிடையாது, ஒரு ஃபோன்னால 2 சிம் கார்டு ஒன்னா பண்ணி வச்சிருந்தாங்க. நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணும்போது அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்காரர் எடுத்திருக்காரு. கேட்டா வந்து அப்ப திருப்பி எனக்கு அடுத்த நாள் மார்னிங் வந்து என்ன கேக்குறாரு, நீ என்ன அவனை வச்சிருக்கியா அப்படின்னு. அவனை வச்சிருந்தா எதுக்கு மேடம், எனக்கு எங்க வீட்டுக்காரர் வேணும் சொல்லிட்டு எவ்வளவு தப்பு செய்யும் போதெல்லாம் எனக்கு எங்க வீட்டுக்காரர் தான் வேணும். இப்ப என்னம்மா வேணும் உங்களுக்கு? எனக்கு எங்க வீட்டுக்காரர் எனக்கு வேணும் மேடம். எங்க வீட்டுக்காரர் இல்லாம நான் எல்லாத்திட்டும் அசிங்கப்பட்டு நிக்கிறேன் மேடம். நான் எந்த தப்பு செய்யல, எங்க வீட்டுக்காரர் தான் ஒரு நாளும் இப்ப யாரோட இருக்காரு? இப்ப அந்த பொண்ணை வச்சுட்டு வரவே மாட்டேன். சத்யாவா? ஆமா மேடம். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே 3 பொண்ணுங்க இருக்காங்க மேடம். அவங்க அம்மாவும் சப்போர்ட் பண்றாங்க மேடம். அடிக்கடி அவங்க வீட்டுக்கு சாப்பிட போறது, நான் அந்த பொண்ணு என்கிட்ட ராங் நம்பர் மூலமா பேசி ஃப்ரெண்டு மாதிரி என்ன வார்த்தை எல்லாம் வாங்கிடுச்சு மேடம். அதுக்கப்புறம் நான் எத்தனை தடவை கெஞ்சினேன், என் வீட்டுக்காரர் என்கிட்ட கொடுத்துரு. 1 இயர் ஆகுது, எனக்கு இன்னும் வாடகை பைசாவும் கொடுக்கறது இல்ல, வீட்டுக்கு வர்றது இல்ல. வந்தா கூட அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு 3வது வீட்டுல வந்து நின்னுக்குதா. அங்க இருக்கவங்களாம் ஒரு மாதிரியா கேவலமா பேசுறாங்க. நான் என் வீட்டுக்காரர் தப்பு செய்யறதுக்கு எல்லாத்தையும் நான் அசிங்கப்பட்டு நிற்கிறேன் மேடம். என்னால இருக்கவே முடியல. எங்க வீட்டுக்காரர் இல்லாம எங்க வீட்டுக்காரர் எனக்கு வேணும். அவர் என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, என்னோட இருக்கட்டும் மேடம். எனக்காக இல்லாட்டி கூட எங்க பசங்களுக்காக இருக்கட்டும் மேடம். எங்க பசங்க என் பையன் தான் கேட்டுட்டே இருக்கான். தீபாவளிக்கு எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது எல்லாம் அப்பா அம்மா எல்லாம் பண்றாங்க, எனக்கு மட்டும் யாரும் இல்லையே அப்படி சொல்றேன். என்ன வயசாச்சு பையன்? என் பையனுக்கு ஒரு 6 வயசு இருக்கு மேடம். பொண்ணுக்கு? பொண்ணுக்கு 5 வயசு ஆகுது. 1 வயசு முன்ன பின்ன இருக்கும். எங்க வீட்டுக்காரன் போலீஸ் மூலியமாவும் திரும்பல மேடம். திருந்தல. நான் 2 தடவை கிருஷ்ணால ஊத்தி குளத்துக்கு போன கூட எங்க வீட்டுக்காரன் தடுக்கவே இல்லை. சாப்பிட்டு நான் அப்படியே விட்டுட்டு இருந்தாரு மேடம். உங்க பேரு? சத்யா. கல்யாணம் ஆயிடுச்சா சத்யா உங்களுக்கு? எவ்வளவு பசங்க? என்ன வயசாச்சுமா? 12 வயசு 13 வயசு. சின்ன பொண்ணுக்கு 10 வயசு. இந்த பொண்ணு ஏன் ஆயிரா? இவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? யார் இவங்க? வினோத் ஒய்ஃப். வினோத்தோட ஒய்ஃப். யாரு வினோத்? அவங்க வீட்டுக்கு. சரி, அவர் உங்களுக்கு யாரு? என் கூட இருக்காரு. ஏன்? அவங்க வேணான்னு சொன்னாங்க. யாரு வேணாம் சொன்னாங்க? அவங்க வேணாம் சொன்னா நீங்க சேர்த்துப்பீங்களா? நான் சேர்த்துக்கல, அவங்க தான் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. ஏன் நீங்க வீட்டுக்குள்ள ஏத்தாம இருக்கிறது? 3 பொண்ணுங்க இருக்குல்ல உங்களுக்கு. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு உறவு உங்களுக்கு? அவங்க புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிறாங்க, வேணாம் சொல்றாங்க. அவங்க 2 பசங்க இருக்கு, குடும்பம் இருக்கு. நீங்க ஏன் சேர்த்துக்கிறீங்க? நான் சொல்லிட்டேன். உங்க புருஷன் எங்க? அவர் ஜெயில இருக்காருங்க. ஏன், என்னாச்சு? அவரு ஒரு 4 கொலை பண்ணிட்டு உள்ள இருக்காரு. 8 வருஷம் அது உள்ள இருக்காரு. என்ன கொலை? துறபாகத்துல நடந்துரு ஃப்ரெண்டுக்குள்ளே சண்டை போட்டு. இல்ல மேடம், 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு மேடம். 8 மாசத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கார்ட்ட சண்டை போட்டு தான் அந்த பொண்ணு என்னோட வந்து இருக்குன்னு எங்க வீட்டுக்காரர் தான் மேடம் சொன்னாரு. எங்க அம்மாவும் இருந்தாங்க, நான் இருந்தேன். ஸ்பீக்கர்ல போட்டு தான் மேடம் பேசிட்டு இருந்தேன். என்னட்டு இவங்க ஃப்ரெண்டா பேசும்போது கூட என் வீட்டுக்காரர் இருக்குன்னு தான் மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என் வீட்டுக்காரர் வேணும். வேணா நீ எடுத்துக்கோ, நான் வேணான்னு சொல்லி காலைல வந்து கும்புறேன், என் வீட்டுக்காரர் எனக்கு கொடுத்துரு. நீ எடுத்துக்கோ, அவர் வந்தாருன்னா நீ கூப்பிட்டுக்கோ. நான் ஒண்ணும் வேணான்னு சொல்ல, நானும் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. எனக்கு வேணாம், நீ வேணா கூப்பிட்டுக்கோ. சரி, உங்க ஹஸ்பண்ட் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. அவருக்கு தெரிய வந்ததுன்னா நீங்க இன்னொருத்தரோட இருக்கு. இல்ல, அவர் வந்துட்டாரு, 1 வருஷம் ஆகுது. அவர் பண்ண தப்பால என்ன எதுவும் கேட்டுக்கல. தெரியும். அப்ப ஜெயில இருக்காரு சொன்னீங்க? இல்ல, வந்து 1 வருஷம் ஆகுது. 8 வருஷமா உள்ள இப்பதானே சொன்னீங்க ஜெயில இருக்காரு. ஆமா, 8 வருஷமா உள்ள இருந்தாங்க. நான் இவங்க வீட்டுக்காரர் பாக்குறதுக்கு முன்னாடி எல்லாம் உள்ளதான் இருந்தாங்க. இப்பதான் வந்திருக்காங்க. எதுவும் கேட்கலையா உங்கள? நான் பேசுறது இல்ல. நீங்க சேர்றது சரியா படுதா உங்களுக்கு? தப்புதான் மேடம். அப்புறம் ஏன் பண்றீங்க? எனக்கு வேணாம். நீங்க ஒரு பொண்ணா இருந்து இப்படி இன்னொருத்தரோட வாழ்க்கை கெடுக்கலாமா? அவங்க தேவையில்லாம பேசுறாங்க. போன் பண்ணி எனக்கு தேவையில்லாம மெசேஜ் அனுப்பியாம என்கிட்ட நம்பரை கொடுத்து என்ன அசிங்கப்படுத்துனது இவங்கதான். இல்ல மேடம், நானு
நான் எத்தனை தடவை மேடம் மெசேஜ் எப்படிலாம் அனுப்பியிருக்காங்க தெரியுமா எனக்கு? மேடம் எத்தனை தடவை உங்கள்ட்ட அன்பா கேட்டேன் மேடம், என் வீட்டுக்காரர் என்கிட்ட கொடுத்து. அன்பாலாம் ஒரு நாள் கூட என்கிட்ட பேசவே இல்லை. அவங்க ஹஸ்பண்ட் உங்க கூட இருக்காங்க, நீங்களும் உள்ள விட்டுருக்கீங்க. அவங்க எப்படி சும்மா இருப்பாங்க? அவங்க இந்த மாதிரி பேசக்கூடாது சொல்றேன் நான். அவங்க சரியா இருக்காங்க இல்லன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தேவையில்லாம என்கிட்ட பேசுறாங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம மத்த ஆம்பளை எங்கள்கிட்ட பேசுறீங்க? வீட்டுக்குள்ள விடுறீங்க? இவங்கதான் தேவையில்லாம மெசேஜ் எல்லாம் அனுப்புறாங்க. எதுக்கு அவங்க புருஷன் நீங்க வீட்டுக்குள்ள விட்டீங்க? நீங்க ஒழுக்கமா இருங்க. அந்த பொண்ணு சரியில்லைன்னு எல்லாம் பேசாதீங்க, தப்பா அதெல்லாம். உன் கால்ல உள்ள தயவு செஞ்சு இது அவங்கள்ட்ட எதுக்கு கோவம் உங்களுக்கு? இவங்க என்ன நான் பேசிருக்காங்க தெரியுமா போன்ல? நீங்க தப்பு பண்ணீங்களா? தப்பு பண்ணனாலதான் இது வரைக்கும் நான் சும்மா இருக்கேன். நான் ஒரு வார்த்தை கூட அவங்கள பேசுனது கிடையாது. நீதான் என் பிரச்சனை வச்சிருக்க, நான் உன் பிரச்சனை வச்சுக்கலாம். சரியா? என் பிரச்சனை பேசுறேன்ல, நீ கம்முன்னு இரு. உன் புருஷன் நான் வந்து வச்சுக்கினேன். யாரு சுகுமாரி, ஜெயா, பத்மா எல்லாம் தெரியலீங்களா? உங்களுக்கு முன்னாடி இவங்க புருஷனுக்கு இருந்த தொடர்புகள் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதுதான் அவருக்கு வேலை. எல்லாரும் வந்து வேலைக்கு போவாங்க, இவர் இதுதான் பண்ணுவாரு. சும்மா டைம் பாஸ்க்காக வேலைக்கு போவாரு. ஜெயா, பத்மா, சுந்தரி, அது மாதிரி நீ சத்யா ஒருத்தி, அவ்வளவுதான். என்ன மரியாதை இருக்கு உங்களுக்கு? 4ல 1 தேவையாத. இவங்க இவ்வளவு பிடிக்கல பேசுறாங்க மேடம். ஒவ்வொரு நைட் நான் தூங்காம அவ்வளவு கஷ்டப்படுறேன். யாரு தூங்காம இருக்க சொல்றாங்க? முதல்ல சண்டை போடுறது அவங்க கிட்ட. அத முதல்ல நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. புருஷன் தப்பு பண்ணா முதல்ல அந்த பொம்பளைட்ட போய் சண்டை போடுறது, தப்பா பேசுறது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவரை திரும்பி வைஃப்ட்ட போ சொல்லிருக்கீங்களா? நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். நீங்க சேர்த்துக்காம இருந்தா பிரச்சனையே இல்லையே. சரி, உங்களுக்கு ஒரு துணை தேவைதான், இல்லன்னு நான் சொல்ல. உங்களுக்கு அந்த தேவை இருக்கலாம். ஆனா இன்னொரு குடும்பத்தை கெடுத்திட்டு நீங்க துணையை தேடிக்க கூடாது இல்லையாமா? நான் அப்படி நினைக்கவே இல்லை மேடம். இல்லம்மா, அதுதானே நடந்திருக்கு. நான் நினைக்கவே எல்லாம் என்ன பண்ண இன்னொரு ஒரு திருமணமும் உங்களுக்கு சரியா அமையல. 3 பொம்பளை பசங்க இருக்காங்க. இன்னொரு துணை தேடிக்கும் போது அது வாழ்க்கை பூரா இருக்கிறது துணையா இருக்கணும்ல, நல்ல ஆம்பளையா இருக்கணும்ல. பொண்டாட்டியும் பசங்களையும் தூக்கி போட்டுட்டு அதே இவங்க சொன்னாதான் எனக்கே தெரியும். போன்ல இந்த மாதிரி எல்லாம் தொடர்பா இருக்காருங்க. இல்ல, அவங்களுக்கு மனைவியும் குழந்தைகளும் இருக்கிறது ஒருத்தர் உங்கள்ட்ட வந்தாருன்னா நீங்க என்ன சொல்லணும்? பொண்டாட்டியே அவனுக்கு பாத்துக்க முடியல, அவங்க எல்லாம் என்ன சொல்றதெல்லாம் எனக்கு சரியில்லை. அவங்க பண்றது எல்லாம் எவ்வளவு தப்பு பண்றது ஆம்பளைங்க எல்லாம் அப்படிதாம்மா சொல்லுவாங்க. பொண்டாட்டி சரியில்லை, அதனால உன்னை தேடி வந்திருக்கேன். பொண்டாட்டி வந்து என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறா, நீதான் எனக்கு தெய்வம், நீ இல்லைன்னா நான் வாழ மாட்டேன், இப்படிதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்பலாமா? யோசிக்க வேண்டாம். தனியா வாழ்ந்துட்டு போறது, அதுக்கேத்த மாதிரி ஆம்பளை தோணா கிடைக்கலன்னா வேண்டாம். இல்ல திருமணமாயி பிரிஞ்சு இருக்கு வாழ்ந்தவரோ இல்லன்னா மனைவி இல்லாத ஒருத்தரையோ மறுமணம் பண்ணிக்கிறது. அவர் அப்படிதான் சொன்னாரு, ஒய்ஃப் இல்ல கூட அப்படின்னு தான் சொன்னாரு. ஏமாத்தினாரு. இப்ப விட்டுட்டு போறதுக்கு ரெடியா இருக்கியா? பாத்தியா, இவ்வளவுதான். நீங்க தான் தப்பு பண்றீங்க. மெசேஜ் அனுப்புறாங்க. முதல்ல புருஷனை இது பண்ணாம அந்த பொண்ணுகிட்ட போய் கெட்ட வார்த்தை பேசுறது. அவ தனியா நீ ஒண்ணு யோசிச்சு பாக்கணுமா? அவ புருஷன் சரியில்லை, ஜெயில இருக்கான், 3 பொம்பளை பிள்ளை வச்சுட்டு அவ தனியா வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கும் வீக்னஸ் இருக்காதா? அவளுக்கும் தேவைகள் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஏமாந்துருக்கா அவளும். உங்க அம்மாவா மாமியார்? அம்மா, இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா உங்க பையனுக்கு கல்யாணம் ஆனது உங்களுக்கு தெரியாதான்? அது எப்படி தெரியாத போயிடும்? ஏன் தெரியும் மேடம். எல்லாம் என்னோட ஃப்ரெண்டா இருந்து என்கிட்ட எல்லாமே வார்த்தையை வாங்கிச்சு மேடம். அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். அவர் பேசும்போது ஏமாறுங்க. நீ வந்து என் மருமகளுக்கு 2 புள்ள இருக்குது. நீ வந்து நீ தேவாத நீ பேசாத. நீ எப்படி நீ என்ன கேக்குறா போன் என் பிள்ளைக்கு பேசுறேன். நீங்க என்ன பேசுனீங்க? நீங்க என்ன நீ என் பிள்ளைகிட்ட நீ எதுக்கு நீ போன புடுங்குற? நான் வந்து இவ போன் பேசுவாங்க,
என்ன கோய்க்கலான்னு நான் கேட்பேன். இவ கேக்குறா என்ன வந்து ஏன் நான் இல்லையா உனக்கு மருமவ, அவதான் உனக்கு மருமவளான்னு நீ கேக்குற. என் 3 புள்ள அதுவே நான் இந்த மாதிரி பேசுறேன் கிடையாது. பொய் எல்லாம் சொல்லாத. எனக்கு 2 பிள்ளைங்க இங்க வந்து பொய்யில பேச பொய்யுக்கு நான் போய் சொல்றேன். என் புள்ள இப்ப என் புள்ள வரட்டுங்க, என் புள்ள வரட்டும். நீ கேட்டேனா கேட்டேடியா போன என் புள்ள கையில இருக்கிற போன புடுங்கி நானும் உனக்கு மருமவ தானே. அது எப்படி எனக்கு மருமவ பாரு நீ அவரை கூப்பிட்டு கேளுங்க மேடம். கூப்பிட்டு கேளு மேடம் வாய் பாருங்க. எனக்கு கேளுங்க, என் மருமவ கூட சேர்த்து விட்டுருங்க. இது பாருங்கம்மா, அவன் என்ன சொல்றான்னா அவளுக்கு தேவையில்லை சொல்றாங்க புள்ள. அப்படின்னா விட்டுக்கலாம் மேடம். உங்க புள்ளதான் போறது இல்லையாமே. இல்ல மேடம் ஒரு வாரமா கெஞ்சிருக்கேன் நான். இந்த பேச்சு பேசாதீங்க. நீ பேசாத, நீ பேசாத. நான் எதுவுமே பேசுறது இல்ல மேடம். உங்ககிட்ட அவ போன் எடுத்தாவே அசிங்கமா பேசுறா. நீ வாய மூடி. நீ வாய மூடி. சும்மா பேசாத நீ பேச. வாய மூடி. என்ன சொன்னாங்க சொல்றாவ? என் புள்ள அனுப்புடி, 2 புள்ளைங்க நாதாரா கிடக்குதுன்னா உன் புள்ள அனுப்ப முடியாது. நீ என்ன என்ன கூட கேட்சி மேடம். நங்கநல்லூர்ல வந்தா நீ என்னடி பண்ணுவே என்னன்னு நீ கேட்க கூடாது. மேடம் உங்களுக்கு நங்கநல்லூர்ல வர சொல்றீ. நீ உங்களை சுத்தி தான் ஆளே இருக்கு. எனக்குன்ட்டு யாருமே கிடையாது. உனக்கு ஆள் இல்லடி. உத பேசுவாங்க. உனக்கு ஆள் வராது. எனக்கு தேவையில்ல. நீயே வெச்சுக்கோ. வச்சுக்க. நீ ஒரு பொம்பளை அந்த ஒரு 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 குடும்பம் அந்த புள்ளைங்க பண்ணலாமாடி. உனக்கு இருக்குதுல புள்ளைங்க. மேடம் நான் அசிங்கமா பேசுறேன் மேடம். எனக்கு என் புள்ளைங்க வேணும்டி. என் பேரன் பேச்சு ஒரு பொம்பளையா நீனே? சீ நீ பொம்பளையாடி, நீ ஒழுங்கா இருடி. நீ ஒழுங்கா இரு. இந்த பாருங்க, நான் உங்கள்ட்ட சொன்னேன் சத்யா. சத்யா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. அவங்க உங்க புருஷனோட வாழ, நீங்க தான் அவங்க புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அசிங்கமா பேச பாருங்க, அசிங்கத்தனம் பண்ண கூடாது. புரிஞ்சுங்க. ஆமா மேடம். அம்மா நீங்க அந்த பொண்ணை மட்டும் தப்பா பேசாதீங்க. நான் பேசலங்க. உங்க பையன் மட்டும் யோகியனா? தப்புதான். அப்புறம் தப்புதான். அவளை திட்டுங்க. தப்பு இருக்குதுங்க. இது பாருங்க, அவ இன்னொரு வீட்டு பொண்ணு. ஆமா. நீங்க அவளை திட்டக்கூடாது. உங்க பையனை நீங்க திட்டலாங்க. நீ உனக்கு அதுதான் நாங்க பேசிட்டு இருக்கோம்ல. நீங்க தப்பான வார்த்தை பேசினா நீங்களும் ஒரு பொண்ணு தானே. அந்த பொண்ணுக்கு இது நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. புருஷன் இல்ல அவளுக்கு, சரியா? தனியா இருக்கா, ஏதோ ஒரு இடத்துல ஏமாந்துட்டா, தப்புதான். கொண்டாட்டி இருக்கா, பசங்க இருக்கா தெரிஞ்சோன்னா அவ ஒதுங்கி இருக்கணும். பண்ணல, நம்ம நல்ல புத்தி சொல்லுவோம். நல்ல புத்தி சொல்லி ஒதுங்கி இருமா சொல்லுவோம். அதை விட்டுட்டு வாயில வந்தபடி கட்ட வார்த்தை பேசினா அவ அப்படி பேசினாங்க. என்ன மேடம் உங்களுக்கு நீங்க பேசக்கூடாது. உங்க வாயில அப்படி வார்த்தை வரக்கூடாது. சரிங்க, தப்பு அது. மேடம் உங்களுக்கு நேரம் அந்த பொண்ணு அமைதியா இருக்கு மேடம். இருக்கட்டுமே அம்மா, அவ எப்படியும் இருக்கட்டும். அத பத்தி உனக்கு என்ன மேடம்? எங்கிட்ட போன்ல அம்மாடி, உனக்கு புருஷன் தானே வேணும். நம்ம புருஷனை பத்தி மட்டும் பேசு. எவ்வளவு அண்ணா திட்ட வர நீங்க பையனை எவ்வளவு அண்ணா திட்டுங்கம்மா. நான் எதுவும் கேள்வி கேட்க மாட்டேன். அந்த பொண்ணை தப்பா பேசாதீங்க. தப்பா பேச நீ என்ன திட்டினிய? இப்ப அவங்க உங்களை திட்டல. இப்ப இல்லையா போன்ல இதுதான் பேசுறோம். விடுங்க, தொலைஞ்சு போச்சு. உங்களுக்கு பையன் வேணுமா வேண்டாமா? எனக்கு என் புள்ள வேணுங்க. அப்ப விட்டுடுங்க. அவ ஒதுங்கிக்கிறேன்னு சொல்றான். அதானே நமக்கு வேணும். அதான் வேணும். அவ்வளவுதானே. அம்மா ஜாகிரதையாரு. பசங்களை ஒழுக்கமா வளர்த்து. நீ ஒழுக்கமா இருந்தாதான் பசங்க நல்லா வளரும். உன் வாழ்க்கை ஆன மாதிரி இந்த பசங்க வாழ்க்கை ஆக்கிடாதே. படிக்கவை தயவு செஞ்சு சொல்றேம்மா, ஜாகிரதையாரு. அந்த பையன்ட்ட கரெக்டா சொல்லிடுவீங்களா? கிளியர். எனக்காக பேசாதீங்கம்மா. உங்க மனசாட்சியை நீங்களே கேள்வி கேட்டுக்குங்க. நீங்க சேர்ந்து சரியா? நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் இருக்க மாட்டேன். அவருக்கு இவரெல்லாம் விடுங்க. புருஷனா அவரு? அம்மா புருஷனா கம்முனு பச்சாங்க எப்படி பேசுறா பச்சா? அப்ப தேவையில்லாம ஏன் மேடம் அவரு அவனுக்கு தம்பியா வேணும். அவன் தேவையில்லாத பேசாத. சின்ன பொண்ணு நாங்க தான் அக்கா. வாயை மூடி. சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு அவ கேட்காத. அம்மா நான் உங்கள்ட்ட என்னம்மா சொன்னேன்? பேசத பாருங்க. அம்மா நீங்க பேசாம இருங்கம்மா. என்ன பேசாம இருமா. குழந்தைங்க அம்மா பேசாம இரு. இந்த பாருமா, அவரோட நீ வாழக்கூடாது. அவர் வெளியே அனுப்பணும். ஸ்ட்ரிக்டா நீ பேசிடு. தேவையில்லை உனக்கு அந்த வாழ்க்கை. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன் பசங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. இந்த மாதிரி ஒருத்தரை வீட்டுல சேர்த்துக்கிட்டேன்னா நாளைக்கு என்னென்ன தப்பு நடக்கும்னு சொல்ல முடியாது. பொண்டாட்டியும் பசங்களையும் தூக்கி போட்டுட்டு வந்திருக்காரு அவரு. தாலி கட்டின பொண்டாட்டிய அவளும் காதல் பண்ணிதான் கல்யாணம் பண்ணிருக்கா. அந்த பாவம் உனக்கு எதுக்கு? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாம்மா. கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா குடிக்கணும், மானத்தோட வாழணும். அதை விட பெருசு என்ன இருக்கு இந்த உலகத்துல? நீ துணை தேடிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இன்னொரு குடும்பத்தை கெடுத்துட்டு அதை பண்ணக்கூடாது. உன் புருஷனோட நீ வாழலையா, நியாயமா அது சட்டப்படி விவாகரத்தை வாங்குங்க. பிரிஞ்சு வாழறீங்கன்னா
அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாதிரி ஒரு துணை தேடிங்க, தப்பில்ல. அதை விட்டுட்டு குடும்பத்தோட வாழறவங்களோட கனெக்ஷன் ஆச்சுன்னா அந்த குடும்பத்தோட கதி. சரி, எங்க உட்கார போறீங்க? இங்கயா அங்கயா? புறம்போக்கு உக்காடுறா, புறம்போக்கு. உன்னால நான் இங்க வந்து உக்காந்துட்டேன். புறம்போக்கு ஏன்டா அப்படி மானத்தை வாங்குற? நான் 2 பிள்ளை பெத்தது போது இவனுங்களால எனக்கு ஒன்னும் பிரயோசனம் இல்லைங்க. நான் வீட்டு வேலை செஞ்சுட்டாங்க படிக்கிறேன். என் வீட்டுக்கார சேர்த்து 3 வருஷம் ஆகுதுங்க. எவன்னா என்னன்னு கேட்டானுங்களா கேளுங்க. எவ்வளவு பசங்க? 2 ஆம்பளை பசங்க, பெரியவன் ஒருத்தன், இவன் சின்னவங்க. பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணம் ஆகி அவன் பொண்டாட்டி பிள்ளையோட அவன் தனியா இருக்கிறான், இவன் தனியா தான் இருக்கிறாங்க. இவன் எந்த எப்பனா என் ஆத்தால என்னால பார்த்தானா எப்பனா வந்தானா வீட்டுல நுழைய மாட்டான். இவன் கிட்ட போனதுல இருந்து என் மருமக கிட்ட வரைக்கும் வருவான், உள்ள வருவான், நான் எல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் போய் எடுத்து போவான். இவ கிட்ட போனதுல இருந்து என் வீட்டாண்டே வரது இல்லைங்க. அவன் எனக்கு யாரு இருக்கிறாங்க? அவன் அப்பனே இல்ல. சரி, எங்க உட்கார போற? உக்காருங்க, உக்காருன்னுட்டேன். உக்காரு, அங்க உக்காரு, இங்க உட்கார கூடாது. அங்க உக்காருடா. இப்பெல்லாம் அக்கறை உனக்கு? எனக்கு அக்கறை இப்ப வேணும். எனக்கு என்ன அக்கறை? நீ வந்து உன் பிள்ளைங்க கூட நீ இருக்கணும். உனக்கு நீ அவதான் முக்கியம். அவதான் 1 வருஷம் எங்க போயிருந்தா? ஏன் நீதான் வர வரன்னியாடா? நீதான் வரலையாடா? வர வர இந்த பாரு வினோத், நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நீ வந்து உன் பிள்ளைங்க 2 இருக்குதுடா, உன் பிள்ளைங்களுக்கோசம் வந்து வாடா. அவளுக்கு தூங்கும் போது காலையில் கல் போட புள்ளிக்கோசம் வந்து வா சொல்றியா? நீ ஒழுங்கா இல்லையே, நீ ஒழுங்கு இல்லையே. இவகிட்ட போயிருந்ததுல இருந்து நீ போய் அவளகிட்ட வம்பு பண்ண அது பண்ணா நான் ஒண்ணும் பேச முடியாது. நீ உனக்கு தேவல உன் பொண்டாட்டி கிட்ட நீ சொல்லாத. நாளை பாரு நான் சொல்ல. நீ யார் சொல்லுவாங்க? உன் அப்பனா அக்கறை. போன் பண்ணு. அவன் அக்கறை இல்லாத உன்னை வளர்த்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணனா? இது மாதிரி இருந்த வச்சுதான் இப்ப நீ வேலைக்கு போய் ஒன்னொன்னா கண்டுபிடிக்கிறியா? உன்னால எனக்கு மானம் போது இங்க வந்து உட்கார போறன்ற பாரசு பேத்தாளா எனக்கு? அவ எங்க எவ்வளவு அவ நம்மளுக்கு? கேள்வி கேட்டாலும் மறந்துட்ட. அவளை விட்டுடு. நீ பேசாத. நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். உனக்கு வேணும், எனக்கு வேணும், என் பிள்ளைங்களுக்கு வேணும், என் பேரன் பேத்திக்கு வேணும். நான் பாத்து இத பாருங்க, நீ சேர்த்து என்னப்பா பிரச்சனை? அவ்வளவுதான் சொல்லுங்க. என்ன பிரச்சனை கொஞ்சம் சொல்றீங்களா? விவரமா நீ சொல்லு தம்பி. என்ன மறைக்காத. அங்க பாரு வினோத், நான் அப்புறம் என்னதான் பண்ணணும்னு தெரியாது. நான் என்ன பண்ண போறேன்? அடிப்பா சொல்லுப்பா. என்ன மேடம் சொன்னாங்க? என்ன பிரச்சனை நீங்க சொல்லுங்க. ஒரு வேலைக்கு போயிட்டு வரேன் மேடம். 12 மணி ஷிஃப்ட் டைமிங். அங்க 9 o'clock விடுவாங்க. 9:30 எல்லாம் முடிச்சுட்டு வரோம். சோழிங்கல்ல இருந்து முடிச்சுட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் மேடம்? லேட் ஆகும். லேட் ஆகும் கேட்பாங்க. ஏன் லேட்டு என்ன எது கேட்க மாட்டாங்க. எவ கூட பார்த்துட்டு வந்தேன் என்ன லேட்டு அப்படிலாம் கேட்கல மேடம். ஏன் லேட் ஆகுது அப்படின்னு தான் கேட்குவேன் நானு. சரி, அப்புறம் பொண்டாட்டி என்ன கேட்பாங்க? நீ மாறே பாரு. நீ டபுள் கேம் ஆடாத. நான் டபுள் கேம் தான் மாறேன் நானு. ஒண்ணு பேசி ஐயோ நான் வரமாட்டா கோட்டா குழந்தைங்களுக்காக வந்தேன்டா. வந்துதான்டா அவனா உன் அண்ணனை கேட்டுதான்டா வந்தேன் நானு. அவனுக்கே தெரியாதுன்னு சொல்றான். போன் பண்ணி கேட்டேன். எப்ப பண்ண சொல்லிட்டான்டா. வினோத், பிரச்சனை இதெல்லாம் கிடையாது இப்போ. சரி, அப்புறம் என்ன சந்தேகப்படுறாங்க? சரி, அதுக்காக என்ன பண்ணீங்க? அவங்க கிட்ட போயிட்டு போன் பண்ணி சொல்றாங்க. சரி, அதுக்கப்புறம் நிறைய இருக்குது மேடம். சுகுமாரி, ஜெயா, பத்மா எல்லாம் யாரு? மேடம் சுகுமாரி எங்கயோ கேட்டிருக்குல்ல? சொல்லுங்க. என்ன சொன்னாங்க? சொன்னதான் அவங்க எல்லாம் சொல்லல. யாரு சுகுமாரி? எனக்கு தெரியாது மேடம். தெரியாது. பத்மா யாரு? ஜெயா ஞாபகம் இல்ல. அவ்வளவு பேர் அப்படிலாம் இல்ல மேடம். சத்யா இருக்கிறாங்க. சந்தேகப்படாம என்னப்பா பண்ணுவாங்க? அந்த பத்மான்னு சொல்றாங்கல்ல, அந்த மேட்ரோ ஸ்டேஷன் போய் அடி வாங்கி எல்லாம் வந்துட்டேன். ஆனா நடந்தது அந்த அடி வாங்கிதான் அடி வாங்கிதான் திறந்தல. எங்கே என்ன அவளோட இவளோட அழகு இவ்வளவு கருப்பா தாங்கிறா, அவளும் கருப்பா தாங்கிறான். ரோஸ் கலர். நான் போக மாட்டேன். அதை பத்தி பேசுறேன். அவன் என்ன உனக்கு? அவன் என்னடா உனக்கு? நானும் எதனா பேசின சண்டை தானே வரும். அப்படி கலரா இருக்குறா உனக்கு. கலரா இருந்தா ஓகேயா? அவ அது சொல்லுவான். இப்படி பேசுறேன் அவள அப்படி சொல்லுவாங்க. நீங்களே இப்படி பேசலாமா? கலர் எல்லாம் என்னமா பேசுறீங்க? இவன் சொல்லுவான், என் புள்ள சொல்லுவான் அவ கருப்பு. என்ன கருப்பு செருப்பு நம்மளுக்கு வரப்போகுது? இல்ல மேடம், 1 நேரம் அவங்கள்ட்ட
பழகும் போது எங்க வீட்டுக்காருக்கு வந்து எங்க மைண்ட்ல வந்து அவர் மைண்ட்ல எங்களோட ஞாபகம் எதுவுமே கிடையாது மேடம். எங்க பிள்ளைங்களை பத்தியோ இல்ல எங்க மாமியார் பத்தியோ இல்ல எங்க பத்தியோ வீட்டுக்கு வந்தா கூட அவங்க 2 வீட்டுக்கு தாண்டி அவங்க நிக்க வச்சு வந்தா எனக்கு எப்படி மனசு கஷ்டமா இருக்கும் மேடம். எப்படி நான் வாங்க முடியும்? ஏதாவது வீட்டுக்கு பசங்க தீனி வாங்கிட்டு வந்தா கூட அவங்க ரெண்டு அவங்க 10 மிஸ்கால் கொடுக்குறாங்க எங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள என்ற ஆகிறதுக்குள்ள 10 மிஸ்கால் பேச விட மாட்டாங்க மேடம் எங்கள்கிட்ட. எங்க வீட்டுக்காரரு என்னோட 10 வருஷம் வாழ்ந்தோம் என்னோட பேச விட மாட்டாங்க. இவங்க வந்து அமைதியா பேசுறாங்க. இங்க வந்து தம்பி என்னதான் பிரச்சனை உனக்கு? உங்களோட காதல் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க, காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணீங்க. அப்புறம் ஏன் குடும்பம் நல்லா பண்ணறது இல்ல? என்ன வேலைக்கு போறீங்க? டிரான்ஸ்போர்ட் சூப்பர்வைசர். நல்லா சம்பாதிக்கிறீங்கல்ல, நல்லா தானே இருக்கீங்க. இல்ல மேடம், 1 வருஷம் இல்லாத அக்கறை பண்ண மேடம். ஏதோ 1 மாசம் 1 வாரம் அவ போறேன்னு தானே சொல்லியிருந்தேன். நான் தான்டா வாரேன். 1 வருஷமா அந்த பொண்ணோட இருக்கீங்களா? ஆமா, ஒரு 1 வருஷமா வரும். எப்படி மேடம்? இப்போ எனக்கே ஃபோன் பண்ணி சொல்றது நான் ஒருத்தனை வச்சுன்னுறேன், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. சரி, இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் போனீங்க? என்ன மேடம் ஏன் போனீங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள்ட்ட? இவங்களாலதான். இவங்களாலதானா? இவங்களே ஃபோன் பண்ணி சொல்றது. என்னது? எங்க வீட்டுக்காரி அப்படிலாம் சொல்லல. இவன் பயங்கரமா பொறுக்கி ஒரு யாருமே தெரியாது இவங்கள. ஃப்ரெண்ட் மூலமா போன்ல வந்தாங்க மேடம். என்கிட்ட இருந்து எல்லா டீடைல்ஸ் அவங்க வாங்கிட்டாங்க. அதனால ஃப்ரெண்டா இருக்கிறதுனால அவங்கள்ட்ட நான் சொன்னேன். எல்லாத்தையும் அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணாங்க. எனக்கு அவங்க நம்பரே தெரியாது. அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டா எல்லா டீடைல்ஸும் நான் சொன்னேன். எங்க வீட்டுக்காரர் இப்படிப்பட்ட ஆளு. உங்க 2 பேருக்கு எப்படி கனெக்ஷன் ஆச்சு? எங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு தடவை உங்களுக்கு மிஸ் கால் இருமா. உங்க 2 பேருக்கு ஒன்னா ஒர்க் பண்ணீங்க? நீங்க 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கீங்க, அங்க ஆபீஸ்ல பாத்துட்டு இருக்கீங்க. அவங்க வேற டிபார்ட்மெண்ட். நான் அப்ப எப்படி கனெக்ஷன் ஆகும்? அப்படி 1 வருஷமா அவங்களோட போய் தங்கி இருக்கீங்க. சேலன்னா ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அவர் சந்தேகப்பட்டா சொல்லலாம். நீங்க செஞ்சிருக்கீங்கல்ல? புரியல. 1 வருஷம் அங்கதானே தங்கி இருக்கீங்க. அப்புறம் ஒண்ணுமே இல்லாத ஒருத்தர் அப்படி போய் தங்க முடியுமா? இப்ப ரீசெண்டா கேக்குறீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது கேக்குறீங்களா மேடம்? 1 வருஷமா அவங்களோட தானே தங்குறீங்க. இப்போ உங்களுக்கு டெஃபினட்டா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்திருக்குல்ல. அப்புறம் சந்தேகம் தான் படுவாங்க. இல்ல புருஷன்ட்ட சரி பொக்கியம்பா சொல்லிட்டு. இல்ல மேடம், அப்ப சோழிங்கல்ல ஒர்க் பண்ணும்போது அப்பெல்லாம் எனக்கு எந்த இது இல்ல மேடம். அந்த 10 நாளா முடிஞ்சிடுச்சு. ஆனா நான் பிளாக்மெயில் பண்றது போலீஸ்காரனை விட்டு. சரி ஒழுங்கா இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து என்ன மிரட்டுறது. இல்ல மேடம், அதுக்காக ஒரு ரோஷத்துக்காக பண்ணீங்களா? இல்ல இல்ல மேடம், அப்புறம் அப்பெல்லாம் வந்து டார்ச்சர் பண்றாங்க மேடம் அவங்க. அப்போ அதுக்காக நீங்க கனெக்ஷன் பண்ணிப்பீங்களா? ஒரு பொறுப்பு இருக்கணும்லப்பா, குடும்பம். இல்ல மேடம், பொறுப்புலாம் எவ்வளவு நாள் தான் இந்த ஆட்டம் போடுவீங்க? குடும்பம் ஆயிடுச்சு, 2 பசங்க ஆயிடுச்சு, ஒழுக்கத்தோட வாழ்ந்து பசங்களை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி லைஃப்ல செட்டில் ஆகி வயசான அம்மாக்கு ஏதாவது ஒரு நேரம் இந்தாமா வாங்கி சாப்பிடு, ஒரு புடவை எடுத்து கொடுத்தா. அவன் கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்கள ஆச்சு, எனக்காக எதனா செஞ்சுக்கிறான் கேளுங்க. ஒரு வேளை சோறு போட என் பெரிய பிள்ளை தாங்க பாக்குறான் இப்ப எல்லாமே. அவன் தான் செய்யறான் எல்லாம் எனக்கு. என்னன்னு கேளு இப்ப. சரி இத பாருங்க, கண்டவங்களுக்கு எல்லாம் சம்பாரிச்சு செய்யறான். இத பாருப்பா, இத பாருப்பா, இந்த பொண்ணு உங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்லிருச்சு. அவளுக்கு நீ வேண்டாம். அவளுக்கு தெரியறது அவ பண்ணறது தப்பு என்னதுன்னு. நீ தான் போக மாட்டேங்கிற. அவ கிளியரா சொல்றான். சொல்லுமா. அவங்க என்னமோ சொன்னாங்கன்னு சொன்னி அதெல்லாம் சொல்ல வேண்டியது தானே. நீ அதெல்லாம் என்கிட்ட என்ன சொன்ன? நீ இருமா, நீ அதெல்லாம் சொல்ல. அவங்க நீ பேசாத, நீ எதுவும் பேசல. நான் எது பேசல, நீ எதுவுமே பேசல. 3 பொண்ணு பெத்து வச்சிருக்கீங்க. நீ வாய மூடு. பொண்ணு ஒண்ணுமே தான் போகும். மேடம் என்னமா அது பசங்களை எல்லாம் இழுக்கிறீங்க? 2 பேரும் இப்படிதான் பேசுறாங்க. பசங்களை எல்லாம் இழுக்காதீங்க. நீ வந்து நீ அப்படியே விட்டுட்டு போ. ஒழுங்கா வச்சு இந்த பாருமா, இந்த பாருமா, அவ என்ன பண்றா? இப்ப நான் தான் உன்னை மாதிரி அவன் பிரச்சனை வச்சிட்டு இருக்கேன். நான் தான் ஊருக்கு குடும்பத்தை அழைச்சிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணா ஃபோன் பண்ணி பாரு. நீ வந்து உன்னை மாதிரி ஒரு குடும்பத்தை கலைக்க அழைக்கிற. நீ தாண்டி பொறுக்கி ஒரு பாரு அலையற. நீ தான் போறம்போது நான் உன்னை ஊருக்கு வச்சிட்டு இருக்கேன். ஆமா, நீ தாண்டி அலையற. நான் ஹலோ ஒட்டா நீ பாத்தியா? இல்ல மேடம், 8 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க மேடம். இருமா இருமா. ஹலோ அம்மா, மேடம் 8 மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. அவங்க வீட்டுக்காரோட வாழ்ந்து சண்டை போட்டு தான் வந்தாரு. நான் பாய் தண்டா போய் மேடம் 1 வருஷம் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அம்மா நீங்க பேசாம இருக்கீங்கன்னா உட்காருங்க, இல்லன்னா வெளிய போங்க. ஒதுங்க மாட்டான்றான். பேசாம இருக்கீங்களா? சரிங்க. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? நான் போயிடுறேன்ப்பா. எங்க வீட்டுக்காரர் விடுறதுக்கு மனசே நீ வரல பேச, மேடம். இந்த பாருமா, பேசாம இரு சொன்னேனா? என்னம்மா சொன்ன என்கிட்ட? அவட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லு நீ. அப்பா நீ வாடா அண்ணா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் காது கொடுங்க. என்ன வேணாம், பாத்துக்கோ. பொண்டாட்டியும் பிள்ளையும் பாத்துக்கோ, கூட உங்க அம்மாவையும் பாத்துக்கோ. அப்ப நீ என்ன பாத்துக்க, யாரு பாத்துக்கோ? பாத்துக்க போறாரு பாருங்க, பாத்துக்கிட்டா போறாரு பாருங்க. மேடம் மனசார அவங்க சொல்லவே இல்ல மேடம். மனசுல இது எடுத்து சும்மா அப்படியே நடிக்கிறீங்க வந்தவன. நீ என்ன பண்ண தெரியாதா? மூஞ்சா வச்சிரும் சொல்லு. தேவையெல்லாம் பேசுனேன். கொஞ்சம் ஒதுச்சு பாருங்களேன், அடிச்சு பாருங்க, தேவையில்லாம அடிச்சு பாருங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ,
கைய வச்சு பாருங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். அவளுக்கு வேண்டாம். 3 பொண்ணு பொம்பளை பசங்க இருக்கு அவளுக்கு. இங்கேயும் தேவையில்ல மேடம். ஏன் எதுக்கு காதலிச்சு கல்யாணம் பண்றீங்க? டார்ச்சல் தான் போடணும். சரி அது பேசுவோம். நீயே சொல்லிக்கிற இவ கூட இப்ப இவங்க அம்மாவை இப்படி எல்லாம் பேசக்கூடாது சொல்லிருக்கேன். எவ்வளவு நேரம் ஆகும் இப்படி பேசுறதுக்கு? சும்மா பெரியவங்களை தப்பா பேசிட்டு. சத்யா சொல்லுமா. நான் இது பாருப்பா, அவளுக்கு 3 பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணோட வாழ்க்கைய பாக்கணும். மானம் இல்லாத வாழ்க்கை அவளுக்கு தேவையில்லை. நீங்க தான் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு அவ தெளிவா சொல்றான். போய் சொல்லி அவளை ஏமாத்திருக்கீங்க. என் பொண்டாட்டி சரியில்லை, அவ அப்படி இப்படின்னா அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அவளை ஏமாத்திருக்கீங்க. அதான் அவ சொல்றான். என்னமா அப்படித்தானே சொன்ன? அதானே கல்யாணம் அவளன்னு தான் சொன்னார் நாங்க பேசும்போது. அதுக்கப்புறம் தான் தெரியும் 2 குழந்தைங்க இருக்கு. அப்ப விட வேண்டியதானே? அவர் விட்டதானே பேசியாச்சு. அதுக்கப்புறம் எப்படி விடுவாரு? சரி இப்ப சொல்லுங்க. நான் அதை சொல்லிட்டேன், பொண்டாட்டி பார்த்துட்டு சொல்லிட்டேன். சரி நீங்க அவங்க லைஃப்குள்ள வர மாட்டீங்க. நான் வர மாட்டேன் மேடம். அவங்க வராத இருந்தா அவங்க வந்தா நீங்க சேர்த்துக்க கூடாது. சேர்த்தீங்கன்னா நாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்போம். தாயை அவன் காலில் விழுந்துறேன். என் காலில் நீ விழுந்தால. எனக்கு என் வீட்டுக்காரன் எனக்கு வேணும். எதுக்குமா வீடு கட்டிக்கிற? கடன் அடிக்கணுமா? கடன் அடிக்க வேணும். நீ தானே பணம் போட்டு வாங்கி நீ சம்பாதிச்சுட்டு வாங்கின. எப்படி உங்க கிட்ட வந்து என்ன சொல்லிச்சு? நான் கஷ்டப்பட்டு நான் எழுதி சொன்னேன். என் புள்ள கஷ்டம் தான் வாங்கி. நீங்க அவர் வந்தா சேர்த்துக்க கூடாது. சேர்த்துக்கிட்டீங்கன்னா நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுக்கணும். நீங்க வெளிய போய் ஜாகிரதையா. அவர் வேற எங்கனா போனா கூட என்னதானே சொல்லுவாங்க இவங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க இங்க கொடுத்துட்டு போறது வாக்குறுதி தான். இனிமே பிள்ளைங்களுக்காக வாழ்வேன், பசங்களை நல்லா கவனிச்சுப்பேன்னு நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு போன. எனக்கு உன்னை பத்தி கூட கவலை இல்லம்மா. உன் பசங்களை பத்தி தான் எனக்கு கவலை. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், பாழாயிடக்கூடாது. அது உனக்கு இருக்குல்ல அக்கறை? இருக்கா இல்லையா? எனக்கு இல்லாம இருக்குமா? அப்புறம் அப்ப சொல்லிட்டு போ. இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் எல்லாம் உனக்கு தேவையில்லை. இன்னொருத்தரோட புருஷன் எதுக்கு உனக்கு? என்ன சொல்லணும் சொல்லுங்க. என்ன சொல்லணும் தெரியாது. என்ன சொல்லணும்? அதான் நான் முதல்ல சொல்றேன். அவர்கிட்ட சொல்லுமா. என்னப்பா இவங்க என்ன மேடம் என்ன பத்தி? இருமா, அத பொண்டாட்டி அது பேசுவோம். முதல்ல இத முடி. சொல்லிட்டு கிளம்பு. என்ன பாத்துக்கோ, இதோட வராத சரியா? கிளம்புமா. சரி தம்பி, இந்த பாரு, குடும்பம்னா பிரச்சனை இருக்கும், கருத்து வேறுபாடுகள் வரும். அதுக்காக இன்னொரு வாழ்க்கையை தேடி போவாங்களாப்பா? உன் பசங்க இருக்காங்கல்ல, இந்த பக்கம் அம்மா பக்கத்துல வந்து உட்காருங்க. பசங்களை வளர்த்து ஆளாக்கினா பசங்க நல்லா வாழ்க்கை குடும்பம் பண்ணறத பாக்குறதுக்கு தானே பெத்தவங்க ஆசைப்படுவாங்க. எவ்வளவு அழகா வாழலாம்ப்பா. நல்லாதான் மேடம் நடந்தது. அப்புறம் எங்க தப்பு நடந்தது? அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது தப்பு. என்னாச்சு? என்னாச்சு? இவளுக்கும் கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க. சொல்றேம்மா. இவளுக்கும் கொஞ்சம் புத்திமதி. ஒரு புருஷன் வந்து வேலையில இருந்து வந்த உடனே என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு கேப்பா. ஆமா, இது 7 வருஷமா கேட்காம இவங்க சொல்லி கேட்க போறாங்க. கேப்பாடா கேப்பா. இத பாருப்பா, சொல்லுவாங்க மேடம். இத பாரு, ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்க்கை. நான் எவ்வளவு பெரிய கேளுங்க மாட்டேங்க, எவ்வளவு விட்டு கொடுத்துறேன். இத பாருப்பா, திருமண வாழ்க்கைங்கிறது வந்து நீங்க 2 பேரும் 2 இடத்துல இருந்து வரீங்க. உடனே அது சரியாகணும்னு இல்ல, கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமை கிராஸ் பண்ணி போனாதான். ஆனா இந்த கமிட்மெண்ட்ங்கிறது வந்து இன்னொரு வாழ்க்கைய போய் தேடி போறது, அந்த ஒரு டெண்டன்சி அது இருக்க கூடாது. இதெல்லாம் அதுக்கு காரணமே கிடையாது. நீ ஒரு தப்பு பண்ணிட்டு பொண்டாட்டி சரியில்லை, பசங்க சரியில்லை, அவ என்ன கவனிக்கல, அவ நச்சரிச்சா, அவ சந்தேகப்பட்டா, இதெல்லாம் காரணமே இல்ல. அவ அது சொன்னா அவனால தாங்கிக்க முடியுமா? என் புருஷன் சரியில்லை அதனால நான் இன்னொரு புருஷனை தேடி போனேன்னா தாங்க முடியுமா அவனால? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தா பேசி தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு இன்னொரு வாழ்க்கை தேடி போலாமா? அவ போனா நீ ஏத்துப்பியா? எத்தனை பேரு, பத்மா ஆச்சு, சத்யா ஆச்சு, வேற ஏதோ பேரு, அது மாதிரி அவ வரிசையா பேரை சொன்னா நீ ஏத்துப்பியா அவள? ஆனா அவ ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கா. பொண்ணுக்கு ஒரு நியாயம், ஆம்பளைக்கு ஒரு நியாயமா?
அவ மனசை எவ்வளவு நோய் அடிக்கிற. நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த பொண்ணு தானே, உன் பிள்ளைங்களுக்கு அம்மா தானே. அவள்கிட்ட இருக்கிறத நல்ல குணங்களை எல்லாம் யோசிச்சு பாரு. என்ன மேடம் நல்ல குணம் இருக்குது? ஒண்ணுமே இல்லையா? அப்புறம் ஏன் காதலிச்ச? உங்ககிட்ட என்னெல்லாம் நல்லது இருக்கு? என்கிட்ட நல்லதுலயே கெட்டது இருக்குன்னு நான் இது சொல்றேன். அதே மாதிரி எல்லார்ட்டையும் நல்லதும் கெட்டதும் இருக்கு, எல்லாருக்குள்ளயும் இருக்கு. காதலிக்கும் போது நல்லது மட்டும் கண்ணுக்கு தெரியும். கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னா, அந்த அட்ராக்ஷன் முடிஞ்சு போச்சுன்னா கெட்டதெல்லாம் மட்டும் கண்ணுக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி ஒரு உறவு இருக்குப்பா. திருமண வாழ்க்கையில ஒரு நட்பு இருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டோம் வச்சுக்கோ, அதை விட ஒரு சந்தோஷம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. கணவனும் மனைவியும் முதல்ல நண்பர்களா இருக்கணும். இப்போ உன்னோட நண்பருக்கு குறைகள் இருக்கும், ஆனா தூக்கி போடுவியா? தூக்கி போட மாட்டால. இந்த மாதிரி மனைவி கிட்ட குறை இருக்கலாம், அதனால தூக்கி போட முடியாது. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உன் மனைவியா இருக்கணும், உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்க கணவரா இருக்கணும். சண்டை போட்டுக்கலாம், அடிச்சுக்கலாம், திட்டிக்கலாம், என்ன வேணா பண்ணலாங்க. ஆனா அந்த கமிட்மெண்ட் மட்டும் போக கூடாது. இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு பொண்ணை தேடி போறது, இன்னொரு புருஷனை தேடி போறது தப்பான விஷயம். இந்த பசங்க வாழ்க்கையை பாதிக்கும், குடும்பத்தை வாழ்க்கையை பாதிக்கும், சமுதாயத்தை பாதிக்கும். எவ்வளவு எவ்வளவு இருக்கு உங்களுக்கு பிளான் பண்ணறதுக்கு. சின்ன வயசு. உனக்கு என்ன வயசுமா? 29 வயசு. 29. உங்களுக்கு? 29 வயசா? உங்களுக்கு என்ன வயசு? 28 மேடம். 28. என்னோட 5 வயசு பெரியவங்களா? அதனால என்ன போ போய் சொல்றாங்கல்ல. அதனாலதான் மேடம் நான் வேணாம்னு சொன்ன. கல்யாணத்தப்ப எனக்கு வேணாம், 2 பேரும் சரிப்பா இருக்கட்டுமே. வயசுல என்ன இருக்கு? நீ விரும்பி தானே கல்யாணம் பண்ண. நீ விருப்பப்பட்டுதானடா பண்ண. அன்னைக்கு உன் அப்பனும் நானும் கேட்டேன், மச்சியா அவளுக்கு வயசு அதிகம்டா வானண்டான்னு சொன்ன. நீ கேட்டு வேணாம் தான் மேடம் சொன்னேன் நானு. அவங்க தான் எனக்கு இப்ப எப்படி சொல்றா? பண்ணிக்கிட்டாங்க. வானான்னு சொன்னான்னு சொல்றா, நீ வேணும்னு எப்படி சொல்றா? நீதான் வந்துட்டல்ல, ஏன் திருப்பி வந்துச்சு? நாங்க வானம்னு சொல்லி அவங்க அப்பா எவ்வளவு அடி அடிச்சாங்க, வானண்டா அந்த பொண்ணுன்னு. தம்பி இப்படி மாத்திட்டே இருக்க கூடாது. வயசெல்லாம் சொல்ல முடியாது, தப்பு அதெல்லாம். ஆமா, உடம்புக்கு ஆகாது. நம்மளுக்கு 2 குழந்தை ஆகி போச்சு. இனிமேல் ஒன்னும் பேச முடியாது. வயசு வந்தா எந்த வயதா இருந்தா என்ன சொன்னா போறா. வயசு கம்மித்தானு சொல்ல சொன்னா போறா. உனக்கு உன் பிள்ளை கூட இருந்துட்டு போ, அவ்வளவுதான். நீ அவகிட்ட நீ வச்சுக்கே தேவல. போறியா சம்பாதிக்கிறியா கூட அதான் சொல்லுது. நீ யாரு கிட்டனா போ, எங்க ஒன்னா வா, எவ கிட்டனா போ, இவ கூட நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்ப கூட மேடம் நேத்து கூட போன் பண்ணி சொல்றாங்க, என்ன நீ சொல்ற? யாரு கூடனா போ, எவ கூடனா இரு, எப்பனா வா, எப்பனா போ, ஆனா வீட்டுக்கு வந்து நைட்ல தூங்கும். நான் என்ன அர்த்தம் மாட்டாது. ஆனா வீட்டுக்கு வர வண்டி வேணும். அந்த போன்ல கூட ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். வீட்டுக்கு நைட்டு வந்தா வந்து எனக்கு என் வீட்டுக்காரர் எனக்கு வேணும்னு என்ன தப்புனாலும் செஞ்சுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு என் வீட்டுக்காரர் எனக்கு வேணும், என்னோட இருக்கணும். ராத்திரில பசங்க கேக்குதுன்னு பசங்க கேக்குது, எனக்கு என் வீட்டுக்காரர் எனக்கு வேணும்னா சொன்னேன். நீ வேணும்னு நான் சொல்லி நீ என்ன தப்புனாலும் செஞ்சுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்பா அவ என்ன சொன்னா? நீ எப்படி வேணா வாழ்ந்துக்கோன்னா என் கூட வந்து வாழ்ந்துக்கோ சொல்றா. அதான் சொல்றா. அவ அர்த்தம் சொல்றா. நைட்டு சொல்றா. அப்ப வந்துட்டு போ, உன் பிள்ளைகளை பாத்து. எதுக்கு தெரியுமா ஒரு பொம்பளை இவ்வளவு தாழ்ந்து போறா? உன் மேல இருக்கிறது அன்புனாலப்பா. அதெல்லாம் நினைச்சுக்கிறேன் நீ. சரி, அன்பு இல்ல சொல்றல, அவ இன்னொருத்தரை தேடி போனாளா? உன்ன மாதிரி நல்லா வாழுப்பா, குடும்பத்தோட பசங்களுக்காக நல்லா வாழுங்க. இது பாருமா, நீயும் கொஞ்சம் வாய அடக்கு. இவங்களே எவ்வளவு மரியாதை பேசி இவங்களே பேச. சரி, நான் என்ன சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு பேசினா போறாடா, கொஞ்ச நாளைக்கு பழத்தோட வாங்கிக்கோ. கொஞ்ச நாள் தான் நீ சரியா இருந்தா ஏன் அவ என்ன என்ன அடிக்க போறா? தொடப்பட்டால கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருமா. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. பசங்களுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தம்பி வீட்டுல போயிரு. பசங்களுக்காக ஒன்னா இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள இருக்கிறது கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியா போயிடும். அதுக்கப்புறம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இது கூட சொன்ன மேடம், நீ வந்து நான் வாயை திறக்க மாட்டேன், நீ என்ன வேணா செஞ்சுக்க. நான் சொன்னதா இல்ல சொல்லல. நீ என்ன தப்பு சொல்ல வீட்டுல என்ன வேணா எல்லாம் செஞ்சுக்க முடியாதுமா. ஒழுக்கத்தோட தான் வாழணும், அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். கொஞ்சம் வந்து வாயை கொஞ்சம் அடக்க சொல்லுங்க. ஆமா, புருஷனுக்கு ஒரு வேலையில இருந்து வந்த உடனே ஒழுங்கா சாப்பாடு கட்டி கொடுத்தாங்க. என்ன சாப்பிட்டியா, கொண்டியா, கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் வாங்கி கொடுத்து வாங்கி கடையில வாங்கி வந்தா வாங்கி வச்சுக்கோங்க. இல்ல மேடம், தினைக்கு சாப்பாடு செய்யறேன். பசங்க பண்ணாங்க என்னத்த சாப்பிட முடியும்? சாப்பாடு செஞ்சதான் நானே பசங்க சாப்பிட முடியும். சாப்பாடு செய்யாம இல்ல மேடம். ஏற்கனவே அந்த பொண்ணு கேண்டீன்ல வேலை செஞ்சதுனால சாப்பாடு செஞ்ச கூட எடுத்து வச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் பொங்கல் வாங்கி இங்க வந்து உட்காந்து அந்த பொண்ணு கேண்டீன்ல ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அதுட்டு பொங்கல் வாங்கி சாப்பிடுறது. நான் கொடுத்த சாப்பாடை வச்சு அந்த பொண்ணை பத்தி ஏன் பேசுற இப்ப நீ? இல்ல அவ சாப்பாடு எதுக்கு பேசுற நீ? அதை பத்தி பேசாத நீ. தம்பி பாரு, வீட்டுக்கு போ. நீயும் ட்ரை பண்ணும் சைட்ல இருந்து, நீயும் ட்ரை பண்ணு. தேவையில்லாத வார்த்தைகளை அந்த பக்கம் விட்டுக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு
மெதுவா உங்களுக்குள்ள இருந்த காதல் மறுபடியும் வரும். பசங்க இருக்காங்கல்ல உங்களை சேர்த்து பாக்குறதுக்கு, சேர்த்து பசங்களே வைக்கிறதுக்கு பார்க்க பசங்க விட இருக்காங்க. அப்படியெல்லாம் பண்ணாதேம்மா, சரியாயிடும். நல்லபடியா இருப்பாரு. இது பாரு தம்பி, அம்மாவெல்லாம் அலட்சியப்படுத்த கூடாது. அவங்க ஆதங்கத்துல அவங்க கோபத்துல ஏதோ சொல்றாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு யார் இருக்காங்க இப்போ? உங்க அப்பாவும் இல்ல. நீங்க தானே அவங்களுக்கு பக்க பலமா இருக்கணும். அம்மாவை உட்கார வச்சு சோறு போடணும். எங்க போறேன்? நான் வீட்டு வேலைக்கு தாங்க போறேன். 2 பிள்ளைங்களால எனக்கு எந்த பிரயோசனமே கிடையாதுங்க. அவர் செத்து 3 வருஷம் ஆகுதுங்க. 3 வருஷமா யாவனும் என்னன்னு பாத்துக்கிறது கிடையாது. இப்ப கூட வேலை செஞ்சுட்டு இவ வந்து ஆட்டால வந்து இட்டுன்னு வந்தா என்ன. யாராலையும் பிரயோசனம் கிடையாது. நிஜமாவே நீ வருத்தப்பட்டேன்னா இதுக்குத்தான் நீ வருத்தப்படணும். பிள்ளையா இருந்துட்டு அம்மாவை பாத்துக்கலையேன்னு வருத்தப்படணும். என்ன இவனுங்க பாத்துக்க தேவையில்லைங்க. அவன் பொண்டாட்டி பிள்ளையாட நல்லா இருந்தா போதுங்க. எனக்கு வேற ஒண்ணும் தேவையில்ல. எனக்கு பாத்தியா, எனக்கு அதான் வேணும். இதான் அம்மா மனசு. தொடப்பட்ட அடிச்சா போறேன். இதுதான் அம்மா மனசு. அம்மால நான் எது குறை சொல்ல மேடம். சரி, இப்ப பாரு, இது பாரு, அவள்கிட்ட குறைகள் இருக்கலாம். அவ வாயில வந்தபடி பேசி இருக்கலாம். மன்னிப்பு கேளுமா. சாரி. இல்ல மேடம். தம்பி தம்பி, நீ பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேளு. இல்ல அம்மா அவ கேட்டால, அவ நான் சொன்னது கேட்டால, நீ கேளு. தம்பி நீ கேளு. இல்ல மேடம். நான் அவ கேட்டால, நீ கேளு. நான் சொல்லத நீ மதிக்கிறியா? எனக்கு மதிப்பு கொடுக்கறியா நீ? சாரி கேளு அவள்கிட்ட. அவ சொன்னால, நீ சாரி கேளு. ஒழுங்கா இருக்க மாட்டேன் அவ கேட்டாளா இல்லையா? சாரி நீ கேளு. கேளுறேன். ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டேன் பொண்டாட்டிட்ட சாரி கேட்டா. உன்னோட ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ அவள. உன் வயசுல பெரியவனா, நான் சொல்லி கொடுக்கறேன் உனக்கு. கேளு. சாரி சொல்ல அவள்கிட்ட. சாரி. இந்த பாரு, அவன் இறங்கி வந்திருக்கான். நல்லபடியா பாத்துக்கோ புருஷனை. புரிஞ்சுதா? பாசமா இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாயால கெடுத்துக்கிறீங்க. இந்த 2 பசங்க தாங்க. என்ன பேர் உங்களுக்கு? சொல்லு மேடம். தர்ஷினி. ஆ? தர்ஷினி. என்னது? தர்ஷினி. தர்ஷினியா? பொண்ணாது? பொண்ணு இருக்கும் பையங்க. 2 பசங்கங்க. நீங்க? அவன் பேர் சொல்லு. திரசி. தர்ஷினி என்ன ஆம்பளை பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்கீங்க? யாருக்கு? அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? அப்பா தான் பிடிக்கும். வாடா பாவீங்களா. சரி, இதெல்லாம் எல்லா குடும்பத்திலயும் இருக்குங்க. சின்ன சின்ன சண்டை வருதுன்னு பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொருத்தரை தேடி போக கூடாது. புருஷனை விட்டுட்டு இன்னொரு வாழ்க்கைய தேடியும் போக கூடாது. ரெண்டுமே தப்புதான். நான் சொன்ன மாதிரி அந்த திருமணத்துக்குள்ள நட்புங்கிறது ஒண்ணு வந்துடுச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்